போச்சு அதெல்லாம் தம்முனுக்கு ஒன்றும் புரியல ஒரு வாரம் தூங்கிச்சானா அந்த சத்தமே காணா சத்தமே இல்ல அது எப்படி எழுப்புன்னு தெரியல ஏன்னா தான் கொத்தோம் பாம்பு நல்லா எழுப்புண்டா நீ ஏற்று பாம்புலாம் அது வேலைக்கு ஆகாது இது வேற பாம்பு இது எப்படி இந்த பாம்பு இப்படிதான் ஏற்கணும் பாரு நாங்க இப்படி இருக்கோம் செய்யாத தவறுக்காக தண்டனை காப்பாத்தாமா நான் தின்னுட்டேன் ஆமா அந்த தளபதி கூட இங்க இல்ல ஆமா தளபதி அவங்க மாமா அடிச்சு தெரிஞ்சுட்டாரு ஓட்டாங்க போயிட்டானா அவன் மன கூட பரவாயில்ல மன்னர் செத்துட்டாரு ஐயோ என்னாச்சு அந்த டவுடிய கொலை பண்ணிட்டான் அவங்க அப்பேர் பட்டானா சும்மானால ஆமா தாமலுக்கு சமம் அப்படியே டீ பாஸ் கட்டி நிப்பா அப்படியே 10 பேர் வந்தா கூட சமாளிப்பாங்க ஓடி விடுவாங்க எல்லாம் தாங்க முடியாது அவனுங்களால அப்படி நிப்பா அடுத்து உன்னை கொலை பண்ண வந்துங்கிறான் அதுதான் நான் குறுக்கு வழியில ஓடியான்ட்டேன் நான் அவங்க விட்டு ஆமா ரிஸ்க் தூணு காப்பாத்துறோம்பா இந்த பேரு உன்னை காப்பாத்துற எப்பனா என்ன பாத்துன்னு வச்சுக்க பார்த்தா உன்னை காப்பாத்துன நன்றிக்காக ஒரு 40 இட்லி 50 வடை வாங்கி கொடுப்பேன் 40 இட்லி 50 வடை ஆமா ஒரு வேலைக்கு தான்பா ஒரு வேலைக்கா ஆமாம்பா மதியம் மதியம் ஒரு 5 படி ஆச்சு நைட்டுக்கு நான் 2 கிலோ ரவை இப்பவே அது போதும் என்ன பண்ண சரி இருட்டோம்பா ஆமா நீ இலவசமா லவ் பண்ணியா அவங்க அந்தரங்க சரி இருக்கிறாங்க அவங்களுக்கு போட்டாங்க அவளை காப்பாத்தி அப்படியே போயிடு நான் நேரம் சொல்றேன் வந்துரு நல்லதா நீங்க எங்க இருக்கிறீங்களோ நீங்க எப்படி இருக்கிறீங்களோ நம்மள எப்போது பார்க்க போறோம்னு தெரியுங்க சிறையில் அடைத்து விட்டாருங்களா நீங்க என்ன தவறு செஞ்சீங்க உடைய முத்தானத்தை நான் தான் களவாட வேண்டும் உடைய தந்தையான சிறையில் அடைத்து விட்டு தந்தை சொன்னாரா உடைய தந்தை போய் உயிரோடு சிறைதாய்தான் கொண்டு விட்டார்கள் பாவிய கொண்டா அவன் நல்லா இருப்பாளாவோ நாம் இருவரும் இந்த இடத்துல இருந்தா நம்மளே கொன்றாட கொன்று விடுவார்கள் என்னங்க நாம் இருவரும் சிறிது கால தலைமறைவாக இருப்போம் கால நேரம் வரும்போது அவர்களை பழித்திருக்கலாம் பல்லாயிரம் மைல்களுக்கு அப்பால் கலப்பு திருமணம் செய்து கொண்ட தம்பதிகளுக்கு மூத்த மகனாக பிறந்த வாழ வழியின்றி உண்ண உணவென்று இருக்க இடமென்று வடநாட்டில் இருந்து தென்னாட்டை அடைந்து ஒரு பகுதியாக மணிபுரி நாட்டில் அடைந்தேன். மணிபுரி நாட்டில் அந்த கருமாரி ஆலயத்தில் தஞ்சமடைந்தேன். இந்நாட்டு மன்னர் நகர்வலத்தை முடித்துவிட்டு வரும் தருவாயில் என் அக்கா அழகை கண்டு மறு திருமணம் செய்து கொண்டார். அன்று முதல் இன்று வரை சீரும் சிறப்போடு அரசாட்சி செய்து கொண்டிருந்தார். என் அக்கா உடல்நல குறைவால் நிறமாத கர்ப்பிணியாகி ஒரு பெண் குழந்தை இன்றெடுத்து இந்த மண்ணுலகத்தை விட்டு விண்ணுலகம் அடைந்து விட்டாள் என் அக்கா மணிமேகலை. அன்று முதல் இன்று வரை ஆண் வாரிசு இல்லாத காரணத்தினால் இந்த மணிபுரி நாட்டை அடைய வேண்டும் என்று மனக்கோட்டை கட்டினேன். என்னால் ஒருவனால் எந்த வேலையும் செய்ய முடியவில்லை என்பதன் காரணத்தினால் தெருவீதியில் நாட்டியம் ஆடிக்கொண்டிருந்த ஒரு நாட்டியக்காரை அந்தரங்க காதலியாக்கினேன். நாங்கள் இருவரும் போட்ட திட்டத்தில் அனைத்திலும் வெற்றி அடைந்து விட்டோம். கிழக்கு மன்னருக்கு நான் நினைச்ச மாதிரி கேள்வி நினைக்கிறேன். உன்னை பார்ப்பதற்கே கோபம். நான் என்ன பண்ணேன்? கிழக்கு மன்னன் 8 உரைத்தான் மார்பீதி. ஆமா வேடிக்கை பார்த்து என்ன பண்ணா நீ மச்சான் ஒரு மாமா நீங்க நாளைக்கு ஒன்னா குடிங்க. நான் என்ன பண்ணிட்டேன்? நமது திட்டம் என்ன? என்ன சொந்தம் மந்தம் எவருக்கும் இடம் கிடையாது. சரி பரவாயில்ல. இப்போ நோக்கம் இப்போட கவலை கிடையாது. மாமா உயிரோடு இல்ல செத்துட்டாரு. சார் போட்டு தள்ளிட்டான். அந்த சாருமதி பற்றி எனக்கு நன்றாக உனக்கு கூட்டு சொல்லிக்கிறான். மணிமணி சுட்டுக் கொள்ள. ஆமா அவ்வளவு வாசனை கேட்டு இந்த நாட்டை அடைய வேண்டும். மணிமணி சுட்டுக் கொள்ள வேண்டும். சிம்மாசனத்தில் அமர வேண்டும். இதுதான் எனது நோக்கம். அப்படி நீ நினைச்சுக்கிற அவன் நான் நினைச்சுக்கிறேன். நான் தான் இந்த நாட்டுக்கு மகாராணி. அதனால சும்மா பொம்மை மாரி பக்கத்தில் நிக்கணும். அவன் நிக்கணும் நிக்கட்டும் ஏன்னா ஓடி போட்டோன்றான். பொய்ய சொன்ன சத்தியமா உண்மை. அவன் கேட்டு போறான் சொல்ல பாரு. அவன் பக்கத்துல போயின்றான். இவன் தலையாட்டான். சரி அவளுக்கு ஆசை பிறந்து விட்டேன். ஆமா அவள் யார்? தெருவீதியில் நாட்டியம் ஆடிக்கொண்டாள். அதேதான் நான் காலாளடி வழியை கலத்தால் செய்ய நீ அங்க வந்து பேசுக. ஏற்பாடு பண்ணி
வாடா டாபரு எப்படியா ஃப்ரீயாக்கிறேன் தம்பி அவங்க கொஞ்சம் ஃப்ரீயா தொடப்ப கட்ட முறிஞ்சுக்கோ பெட்ஷீட் தான் போட்டு எடுத்துட்டு அவங்க சரி என்ன ஜாலியாக்கிறா ஆமா சந்தோஷமா இருக்க மாட்டேன் அதான் ஏன்னு ஏன்னா அவர் வரல அவரா அவர் வந்துங்கிற குதிரையில வந்துங்கிற நான் நந்தோடி எடுத்தேன் என்னம்மா மாறிக்கிறா குதிரையில வரவனும் ஆளக்கானும் நடந்து வரவன் நீ வந்துட்டேன் ஓ அப்படி கிடையாது அந்த குதிரை ஏசி நோய் மெதுவா நான் வந்துக்குது இப்படி ஓதுங்குது நான் குடுக்குன்னு ஓடியான்ட்டேன் நான் என்ன சந்தோஷம்னா எங்க காதலர் வருவாரு வந்த உடனே ஏண்டி சாரு எல்லா வேலையும் நீதான் செஞ்சு சாரு சாரு நம்ம தக்காளி சாரா எலுமிச்சி சாரா இல்ல திராட்சை சாரா அதெல்லாம் இல்ல என்ன சாரு இது வந்து கரும்பு சாரு ஐயோ நான் அப்படியே குடிப்பேனே ஏன் தொட தொட ஊத்துறேன் என்னன்னா அவர் வந்த என்ன சொல்லுமா கையா அவர் வந்த மாட்டேன் கைதான் போது அதனால வந்த உடனே எல்லா பொறுப்பும் உனக்குதான் எல்லா வேலையும் நீ தான் பாத்துக்கணும் எல்லா பொறுப்பையும் என் மேல எழுதி வச்சிருப்பாங்க கொடுப்பாரு அப்படின்னு நினைச்சீங்க நீ தமிழ்மா நீ வேற அவன் மோசமான ஆளு உன்னோட அழகான பொண்ணு கட்சியா ஓடிடுவான் அது மட்டும் கிடையாது அவன் என்ன சொல்லிங்கன்னா அந்த நாடு எனக்கு தான் அவ நான் கேட்டேன் நான் என்ன பக்கத்துல இருக்கிறான்னு அவ கிடக்குறான் தேடி அவன் என்ன செஞ்சு கிழிச்சிட்டான் 5 குத்து தெத்துறான்றது யாருக்கா உனக்கு சரி அப்படியே இருந்துட்டா என்ன பண்ணுன்னு கேட்டான் நான் காலால கையால காய்ச்சி யார் கையால செய்யும் ஓ அந்த நாள் சொன்னான் உன்ன கேட்டு போயிரு சொன்னானே எல்லாரும் கேட்டு போயிரு சொல்ல பாரு அவன் கரெக்டா சொல்றான் சொன்னானா முதல்ல சொன்ன என்னடி சொன்னாங்களா குழந்தை எவ்வளவு அழகா சொன்னாங்கோ கேட்டு போயிரு ஆயலங்கலாம் சொன்னான் அவன் சொல்லிருப்பான் சொன்னாமா அவன் இங்க வரவன் நான் சொல்லு போ சொல்லு அவன் சொந்தமான இடம் அவன் வருவான் அவன் என்ன பண்ணலாம் சொல்லு எண்ணியவா அவ்வளவுதான் நம்ம முந்திக்கு வட்டித்தான் அவனை நம்ம போட்டு தரலாம் அதேதான் எப்படிடா போட்டு தள்ளுவேன் ஓ கத்தியில் குத்தினா தெரிஞ்சிடும் வெசல் வச்சா தெரிஞ்சிடும் தூங்கல் போட்டா தெரிஞ்சிடும் அதுக்கு என்ன பண்ணலாம் என்ன பண்றது என்ன இது நாக்கு உள்ள தள்ள நல்லா இருக்குது நாக்கு நல்ல நீட்டா இப்படி போதுடா ஐயோ கடவுளே மாறி தாயே உள்ள குடலை பாக்குறியா நான் எல்லாத்தையும் காட்டுவேன் சரி அது விடுமா பாம்பு தானே பாம்பு நான் முடிச்சுன்னு வரவா பாம்பு மட்டும் சொல்லிங்க பாம்பு வச்சு என்ன பண்றது ஓ அவன் முடி சுட்டு போறாங்களா அந்த முடியில் பாம்பு வச்சா ஒரே கொத்து அவன் காலி இந்த முடியல இந்த முடியல மணி முடியா ஓஹோ பாம்பு வேணுமே பாம்பு பிடிக்கிற நிறைய பேர் தெரியும் நான் முடிச்சு வாடி முடிக்கிட்ட பிடிக்க நல்லா கருணாகமா ஓடி 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 பெண் புத்தி என்பார்களே என் ஆணவமடி உனக்கு தெருவீதியில் நாட்டியமாடிக்கொண்டிருந்தால் முப்படை தளபதி ஆள வந்தானே கொல்ல நினைத்து விட்டார் என்னை தொட்டால் வாழ்ந்ததா சரித்திரமில்லை என்னையே கொலை செய்ய மணிமுடியில் கருணாகத்தை வைக்கிறாயா வருகிறேன் ஓடி 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 மணிமுடியில் கருணாகத்தை வைத்திருக்கிறாயா இந்த ராஜநாகத்திற்கே கருணாகம் சாருமதி பாம்புக்கு பள்ளியில் விசார் ஏழுக்கு கொடுக்க முப்படை தளபதி ஓலவந்தானுக்கு உடம்பெல்லாம் விஷமன் அல்லாமல் புரிய வைக்கிறார் கருணாகவே உன் உடம்பை விட்டு உயிர் புரிய உன்னுடைய ஆட்டமா முப்படை தளபதி ஆளவந்தான் ஆட்டமா பொறுத்து நானே பாம்பு
என்ன தம்முனுக்கு இது ஒன்றும் புரியல. ஒரு வாரம் தூங்கிச்சானா சத்தமே காணா, சத்தமே இல்ல. அது எப்படி எழுப்பிச்சுன்னு தெரியல. ஏன் தான் கொடுத்தோம் பாம்பு நல்லா எழுப்புண்டா. நீ ஏற்பு பாம்புலாம் அது வேலைக்கு ஆகாது. இது வேற பாம்பு. இது எப்படி இந்த பாம்பு இப்படிதான் ஏற்பணும். நாங்க இப்படி இருக்கோம். டான்ஸ் கத்து கொடுத்தாலும் எடுக்கிறேன். இப்படியேவா எனக்கு வர மாட்டேன் தெரியுமா? இப்படி கையை வச்சுக்கோ. வேணாம் வேணாம், இந்த பக்கம் இப்படி கை வச்சுக்கோ. நான் வேணா காரி முடிவாங்க. நல்லா கத்துற முல்ல அப்படி பண்ணக்கூடாதுடா. எப்படி எப்போ முருகா? எப்போ எங்க அப்பா முருகா அவ்வளவு வேகமா பண்ணா இருக்கிற பாம்பு 4 கிலோமீட்டர் கர்நாடகா போயிடும். புரியுதா? எப்படி பாடு? கொஞ்சம் புடியா பாடு. புரியா? புடியா. அத்தையா பிடிக்க போற கொஞ்சம் வேகத்தை குறைச்சு பாடு. மெதுவா வேகத்தை குறைச்சு பாடு. நாகமுடி நல்ல பாண்டி உனக்கு நல்ல பெயர் வைத்தது. இப்படி பாடினா எல்லாருக்கும் தூக்கம் வரும். ஒரு மாத்திரை தள்ளிக்க. ஒரு மாத்திரை 5 மாத்திரை தள்ளிக்க. அந்த மாத்திரை இல்ல. நம்பிக்கிட்ட இப்ப வந்தா பாட முடியாது. இப்பதான் சந்தோஷம். அது வேற இது வேற. சாரு நாம் போட்ட திட்டத்தில் அனைத்தையும் கச்சிதமாக முடித்து விட்டோம். அது பாம்பு இருக்குது. சந்தோஷமாக இருக்கிறது. என்னங்க ஈரம் இருக்கவரை இலைகள் உதிர்வதில்லை. சாருமதி இருக்கவரை நம்பிக்கை போவதில்லை. நட்சத்திரம் போல் பல உறவுகள் இருந்தாலும் நிலவை போல் நீ ஒருவன் இருந்தால் இந்த உலகத்தையே வந்து விடுவேன். இந்த நாட்டையே மணிமணி சுட்டிக் கொண்டு நகர வேண்டும். மணிமணி சுட்டிக் கொள்ளலாமா? ஏமா அம்மா மாதிரி அந்த கருப்பு காட்டுக்குள்ள இருந்து கைப்பிடித்தார் மீசக்காரே. நான் சூடக்கூடாதுங்க. அப்படியா? முன்னாடி ஒரு கிளாந்து போன தாலி எடுத்து மாப்பிள்ளை சேர்த்து கைராஜில நீங்க சூடிங்க. அடுத்த நீ ஆத்த நம்புற நம்பாத. சரி சூடிக்கா. என்னது சுட்டும் போது ஏதோ தடக இல்லங்க. ஒண்ணு இல்லங்க. மணிமணி நாட்டை ஆள பிறந்த சிங்க ஆள வந்தான். வாழ்க வாழ்க. பாவி
போய் சேர்ந்துட்டான். போட்ட உடனே போயிட்டு இருக்குது. அது நல்ல பாம்பா இருக்கும். இல்ல அது கட்ட பாம்பு. ஏன் கட்ட பாம்பு தான் கடிக்கும். நல்ல பாம்பு கடிக்காது. டேய் என்னடா பேசுற? என்ன பேசுற? நல்ல பாம்புன்னா நல்ல குணமுள்ள பாம்பு இல்ல, நல்ல பாம்பு. அதான் நல்ல பாம்பு. இது கட்ட பாம்பு. அட பொறம்போக்க, அது நல்ல பாம்புடா. எப்பவுமே நல்லவன் கொலை பண்ண மாட்டான், கட்டவன் தான் கொலை பண்ணுவான். அந்த நல்லவன் கெட்டவன் இல்ல, அது பேரே நல்ல பாம்பு. அது பேரு அது விடு. போய் நாடிக்கிறா போய் போ. போலீஸ்கார் புடிச்சுக்கிறாங்க. அவளூர் பேட்டையில ஹெல்மெட் போடல புடிச்சிருப்பாங்க. 100 ரூபா அவரான் கட்டு வந்திருப்பான். அதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. எமனு கூடவா? ஆமா எல்லாருக்குமா. போ போ. எனக்கு பேர் தம்மா பிடிக்கல ஆரம்பிச்சிருந்து. எவன் பேர் வச்சா ஆள வந்தானா இல்ல பேர எனக்கு அப்படிதான். சரி சரி நாடி வச்சா இல்ல இல்ல ஒரு 6 அடிக்கே வச்சு பாரு. நாடி வட்டா நெஞ்சில தான் பாப்பாங்க. ஆமா நீ யார வாங்கி தன பையா? டேய் 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 லக்காடிக்கு லைட் தூக்கணும்னே. லக்காடிக்கு லைட் தூக்கிடா. டேய் பாடிஸ்க்கு பல்ப் தூக்கணும்னே. பாடிஸ்க்கு பல்ப் தூக்கணும். சி இவங்கிட்ட பேசுறது என்ன வாய் கூசுது. நான் புளி வாங்கி சாப்பிட்டேன். நான் கூசுது. இவனுக்கு எரிப்பியோ பொதிப்பியோ எனக்கு தெரியாது. இவனையம்மா நான் எரிக்கிறேன் போதிக்கிறேன். சந்தை போ ஓலை வாழை கருவாடு 2 வாங்கின்னு வந்து. என்ன கருவாடு? ஓலை வாழை கருவாடு. நீட்டா இருக்குமா? இல்லடா அது மாதிரி வாழை கருவாடுன்னு சொல்லுவோம். அதான் நான் ஓலை வாழை கருவாடு. அது சொன்ன உடனே எனக்கு ஒரு பாட்டு ஒண்ணு ஞாபகம் வந்துச்சு. அதுல பாட்டா? ஆமா ஓலை வாழை கருவாடுல பாட்டா. என்ன பாட்டு? ஏலா 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 அத்தடி வரலையா? அது பொறுமை கவனிக்கலாம். அத்தடி வரலையா? இரு வரும் இரு. ஐயோ இரு பொறுமையா பாடி இது பண்ணலாம். தெரியும் நான் அது நம்ம பொறுமை பண்ணா ஆடியன்ஸ் கூட யாருன்னு பார்த்தாங்கன்னா சொல்லுவாங்க. பொறுமையா தானே? ஆமா. அம்மா அது இல்ல டாபர். தேவடியா அப்புறம் என்ன வரும்? என்ன தெரியுமா? அந்த பாட்டு தாங்க. ஏலா ஏலாக்கு அப்புறம் என்ன வரும்? கொண்டகாரி அது ஓகே. ஏலா 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 ஏலம்மா. நிஜா ஓலா ஓலா வா நம்ம பாட்டு தே. ஏலா 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 ஏலம்மா. சி எவன்டா பாட்டு எழுதுனா? சரி அதமா அதெல்லாம் அப்புறமேட்டு பாத்துக்கோ. அந்த கையோட வாங்கி சுட்டுட்டு காம்பு போய் கட்டி காலில் கட்ட சும்மா சேர்த்துரும். அது முப்படை தளபதி ஆள வந்தனை கொலை செய்ய நினைச்சு விட்டாயா? தலைவா அவதான் பாம்பு வச்சா நாளைக்கல. ஐயோ ஆயிட்டு என் நண்பன் அல்லவா? ஆமா ஒண்ணு வாயில் போய் வரைக்கும். ஏய் நையா வச்சகி அடி நச்சு பாம்பே. நான் வாங்கி சொன்ன பையன், நான் இறந்த பையன், நான் லக்காடிக்கு லைட் நான் சொல்ல அவனே எழுதி. தலைவா நீ துச்சாதன மேரிக்கிற, அவ பாஞ்சாலி மேரிக்கிற. நீ சேலை உறிஞ்சிங்கிறியா? நான் ஏன் தெரியுமா? கிருஷ்ணர் மேரி சேலை விட்டுங்க. விட மாட்டான். என்ன ஆணவமடி? ஏய் பைத்தியக்காரி, தெருவீதியில் நாட்டியம் ஆடிக்கொண்டால் தொப்புளை காட்டிக்கொண்டு இருக்க இடம் கொடுத்தேன், உள்ள உணவு கொடுத்தேன், படுக்க பாய் கொடுத்தேன். பாவி படுக்க பாய் கொடுத்தே, பக்கத்துல படுக்க ஒரு 10 பேர் ஆள என்னிடத்திலே கிராக்கி கேட்கிறான். அடி நய வந்தகி நச்சு பாம்பே, பாம்புக்கு பல்லுல சேலத்து கொடுக்கல. பாம்புல சொல்லாத, எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. டென்ஷன் ஆயிடும். தளபதி ஆள வந்தானுக்கு உடம்பெல்லாம் விஷம் என்பதை தெரியாமல் புரியாமல்
என்னையே சீண்டி விட்டாய். மணிவரி நாட்டில் வாழ்வதற்கு அருகதையற்றவன் இருப்பதை விட நீ இறப்பதவே என்ன செய்ய? ஐயோ அடிச்ச விடியா குத்துறான எட்டப்போ வந்து ஆட்டிங்கிறான். அவன் வேற என்ன ஏட நம்ம குத்துறான். அதுக்கு தொப்பலை காட்டுக்கிறாயா? ஐயோ ஆண்டவா மூக்கு விட்டு நோண்டவா. பொன்னங்கதி இதுதானா இரு சொந்த வாழ்வுதானா ஜோடியாளுக்கு இரு சொந்த வாழ்வுதானோ வாழ்க்கையில ஒன்னேவனு சொல்லிட்டு போயிடுறேன். சொல்லு. நல்லவனோ கெட்டவனோ புருஷனாகி போனா பாத்துமா. நல்லவனோ கெட்டவனோ என்ன எப்படி தெரியல. உன்னை பத்தி குட்டி அவனுக்கு வந்து நவுந்து பட சொல்ல அவன் கத்தி அங்க காலையில நீ செத்துட்டல பூக்காக மாலை வேணாங்க. கார தப்பட்டெல்லாம் வைக்கும். அந்த மேல போற வெடி வைங்க அப்பதான் வரும். ஐயோ தாவ தப்புட்டுகள் கிழிக்க வேண்டாமா தோக்க வேண்டாமா? என்னமா திடீர்னு வடிவல் மாதிரி ஆயிட்டா? ஐயோ அதெல்லாம் போய் சேர்க்காதீங்க. யாரா? சசிகலா யாரா? சின்னம்மா நீயா? ஒண்ணு வெளி வரல வரும். அப்புறம் வேணாம். ஐயோ இதெல்லாம் எடிட் பண்ணிட்டு போறாங்க. வாழ்க்கையில ஒன்னு சொல்லிடுறேன். ஆசைப்படுங்க, தயவு செய்து பேராசைப்படாதீங்க. ஆமா என்ன இவெல்லாம் சொல்றா இவ சொல்றதெல்லாம் கேட்கறதா அப்படின்னு நினைப்பாங்க ஒரு சிலரு. ஒரு விஷயத்த அனுபவப்பட்ட மட்டும் தான் காலம் எங்க இருக்கு சொல்றேன். காலை தானே பார்த்தேன். கை எங்க வச்சிருந்தாங்க. அதனால நிஜமாவே சொல்றேன், ஆசைப்படுங்க பேராசைப்படாதீங்க. தவறான வார்த்தை கூட எதனா பேசிருந்தா தயவு செய்து மன்னிச்சிருங்க. நான் வாரேன். மணிவரி நாட்டில் போட்ட திட்டம் அனைவரையும் வேரோடு ஒழித்து விட்டேன். என்னை வெல்லவோ கொல்லவோ எவருக்கு தகுதி கிடையாது. இந்த நாடு உனக்கு எனக்கு தான் எவ்வளவு சொல்லி நான் சார் கூட என்னடா நாடு எனக்கு தான் எனக்கு தான். அவளுக்கு நீ ஆப்பு வச்ச. ஆனா உனக்கு ஆப்பு வைக்க 2 பேர் வந்துக்கிறாங்க. என்னை கொல்லவா? ஜெயில இருந்து காப்பாத்துங்க. கண்ணை என்ன தொட்ட மவன நீ கெட்ட சின்னஞ்சல் பொடிப்பயனாக இருக்கிறாய். என் பார்வைக்கு துருபாக தெரிகிறாய். என்ன சீண்டில தாங்க மாட்டேன். உன்னை அடிக்கிறதுக்குனே ஒருத்தர் வந்திருக்கிறாங்க. யாரு? அங்க பாரு. என் அக்கா மகள் விதை கோலத்தில் இருக்கிறேன். பாவி மகளே, கண்ணே கடி அமுதே தேனே திரை மாவிலே திட்டுக்கட்டடி வாழாத வண்ணமலரே தெளித்தாத தெங்கடியே வற்றாத வண்டியே ஈடில்லா வைரவே இந்த தாய்மாமன் பாவி வாசத்துக்கு அடிப்பா. உன்னை பார்த்து வந்துட்டு இந்த தாய்மாமனுக்கு உன்னை என்ன செய்கிறேன் ஒரு நாட்டுக்காக நல்லது செய்திருக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் ஒரு வீட்டுக்காக நல்லது செய்தோம். வாழ்வதற்கு அருகதையற்றவன் இந்த ஆளவன் தான். ஒரு மனிதனாக பிறந்தால் ஆசைப்படலாம், பேராசைப்படக்கூடாது. அடுத்தவன் உழைப்பில் வாழ வேண்டும் என்று நினைத்தேன். எனக்கு கிடைத்த பரிசு என்றுமே அதர்மம் ஜெயித்ததா சரித்திரமே. வாழ்வையே வெல்லும், வாழ்வையே வெல்லும். எப்படியோ கோடியவர்கள் அனைவரும் அழிந்து விட்டார்கள். இனி இருப்பது நாம் இருவர் தான். நாம் இருவரும் சென்று அந்த அம்மனை வணங்க வேண்டும் அல்லவா? புறப்பட்டு பரிகாசம் செய்தவரை பல வரைக்க வைத்து
ஊரில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவரையும் நீதான் பெரியோர்களே, தாய்மார்களே, நமது கிராமத்திலே மாரியம்மன் அவதரித்திருக்கிறார்கள். நீங்கள் அனைவரும் அம்மனை வணங்கிவிட்டு அம்மச்சாரம்மா வந்திருக்கிறார்கள். அம்மச்சாரம்மா வந்திருக்கிறார்கள். எல்லோரும் வந்து அம்மனை வணங்கிவிட்டு உங்களாவது காணி போட்டு அம்மனை வணங்கி சென்றால் நம் குடும்பத்தை நீர்வளம், நிலவளம், பால் வாய்கம் அனைத்து செலுத்து போகும். அதே நேரத்திலே இந்த அம்மாச்சி அம்மனை நடத்தி எந்த வேலையில் ஈடுபட்டாலும் அந்த அம்மன் இந்த கிராமத்தையும் இந்த நாட்டு மக்களையும் நோய் நொடி இல்லாத காப்பாற்றுவாங்க. எல்லோரும் வந்து அம்மாவை வணங்கிட்டு உங்களாவது இந்த சாணி போட்டு போக நல்லதே நடக்கும். ஓம் சக்தி. பாசமிக